வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7வது லெவல் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். போன டைம் நம்ம 7வது லெவல் விளையாடும் போது செத்து போயிருக்கோம். அதனால் இந்த டைம் முழுசாக முடிச்சிடலான்ட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு சாவுதாண்டா உங்களுக்கு இல்லை, செம்ம கொலை வரியில் வந்திருக்கோம். பார்த்தீங்களா கன்னு ஒன்றும் உயிரோடவே இருக்கக்கூடாது, அடிச்சு சாவச்சிடணும், வயிற்றுலேயே அடிக்கணும் மக்களே. இவங்களெல்லாம் பிடிச்சி ஆனால் கிட்ட வந்தால் தானே மறந்துக்கிறேங்கிற பேரில் எங்கேயாவது போய் ஒளியுவாங்க. அடி அவன் வெந்துச்சிட்டானா, நீ அவனை விட தனியாக சமாளிக்கணும். இங்கே இருக்கிறவங்க நிறையா அப்பா இவனுங்களை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம உடம்பு வந்து ஒரு வழியாயிட மாட்டோக்கே. ஓகே ஓகே வாடா, தில்லு இருந்தா வாடா. ஐயோ கண்ணு உண்மையிலே எப்படி அவன் சுடுவான். வாடா கீழே, நீ வாடா வாடா கீழே. உன்னை முதல்ல முடிப்போம், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லை இவன் வேறு சப்போர்ட்டுக்கா. ஏய் உனக்கு கீழே தள்ளி விட்டாச்சு, இப்போ அடிச்சும் போட்டாச்சு. எல்லார்கிட்டையும் அடி வாங்கியே சமாளிக்க வேண்டியதாக இருக்கு மக்களே. நான் எவ்வளோ நேரம் தான் பொடுக்கிறது. இருங்க இவனை அடிச்சு போட்டுருவோம். ஏய் யார்தா நீ இந்த அடி அடிக்கிற? இருங்க மக்களே இவனை போட்டு நீ சிக்கன் 65 தான்டா. என்ன அடிக்க விட மாட்டேடா, சிக்கன் 65 சொன்னோன்னே அடிக்கிறான். வெறி கிளம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஏறியே போவோம். ஏன்னா மேலே வந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரே அடியே தள்ளி விட்ருவோம். குதிச்சு ஒரே அடி தான், பறந்து போய் கீழே விட்ருவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். அவ்வளோதான். என்னையோ அடிக்கிற நீ, சுத்திட்டோம். யாரை அடிக்கடி காமிக்கிறேன், சாவுறானா இல்லை எந்திரிச்சு உட்காந்துருக்கானா அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது. ஆமாம் இவனுக்குள்ள ஏய் எங்கே இருந்தா உனக்கு இத்திருங்கன்னு கிடைக்குது. சாவுங்கடா. அவ்வளோதான். செம்ம வெறி மக்களே.
போட்டு அப்படியே மிதித்து சாவடிச்சிடலாம். கன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் மினி கன் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். அப்படின்னு அடிச்சிடலாம். ஐயோ, இவன் வேற குதிச்சு வர விட மாட்டானே. இங்கே தள்ளி விட்டாச்சு. வெப்பனா இவன், இது தெரியாம போச்சேடா. விட்டா நானும் கொஞ்சம் இது எடுத்துட்டு வந்துச்சு. இவனே டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கலாம். சாவுடா, வளைச்சொலிச்சு அடிப்போண்டா நாங்கள். இன்னும் மேலே வருவமாக அடிச்சிட்டா. ஜம்ப் பண்ணி அடிச்சிடலான்னு பார்த்தேன், கீழே வந்தான். அப்பயும் உதச்சி நம்ம அடிச்சுக்கிட்டோம்ல. இல்லிடா. ஐயோ ஐயோ, ஏய் சாவடிச்சிருவான் போலயே விட்டா. ஐயோ, அங்கிட்டு கன்று வேற இருக்கானே. ஐயோ, 2 கன்று போச்சு. இன்னைக்கு நம்ம சாவுதான். ஐயோ, வெப்பனு ஏன்டா இவனையெல்லாம் இங்கே அமுச்சு விட்றீங்க? இங்கே ஒன்று அடிச்சு போட்டுருவோம். ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ பெரிய இந்த ஹைஜாக் பண்ணுற மாதிரி அந்த படத்துல எல்லாம் ஹைஜாக் பண்ணுறது தடுப்பாங்கல்ல, அதில் எல்லாம் கன்னை வச்சுட்டு யார் வந்தாங்கன்னா சுடுறதுக்கு ரெடியாக ஒரு கன்னை வச்சுருப்பாங்கல்ல, அதை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். போங்கடா, ஏன்டா இப்படி அடித்து உயிரை வாங்குறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. ஒருவேளை இவனுங்களாம் கேங்ஸ்டர்ஸாக இருப்பாங்களோ? ஏன்டா எங்களை கண்டாலே அடிக்க வரீங்க, சுடுறீங்க? ஐயோ, கொஞ்சம் 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 ஆப்ரேட் பண்ணணும். போச்சு, செத்துருவோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எப்படி நமக்கு பவர் கிடச்சிது? இந்த பவரை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஏதோ கடவுளாக பார்த்து நம்ம கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டானுங்களா? சாப்பிடா. கன்னு தான் ரொம்ப முக்கியம். மீண்டும் மீண்டும் எந்திரிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, ஏய் கண்ணை விட்றா. ஐயோ, 2 கன்று வந்துடுறாங்களே. முதல்ல அடி அடி. ஐயோ, இப்படி இப்படி பண்ணுறானுங்களே. படுத்தாதீங்கடா, உதைக்கணும். ஆனால் உதைக்கதான் விட மாட்டேங்கிறானுங்களே. அடிக்க வச்சு செய்வோம். செத்துருவோன்னு நினைக்கிறேன். ஏன்டா உங்களுக்கு இந்த கொலை வெறி? நல்ல கேப் கிடச்சிது. எவனோ நமக்கு சூனி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கான். ஓ, இவங்க இப்படி பண்ணுறனால கடவுளாக பார்த்து நமக்கு உயிர் கொடுக்குறாரு போல. சாவுங்கடா. ஒரு கடவுள் அமுச்சு வச்ச இவனாக இருப்பணும்.
யார் பெற்ற புள்ளியோ இவன். என்னடா எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்க? சூப்பர் பவர் உள்ள ஆளாக இருப்பானோ? அந்த பூச்சியோட பவரை அவனுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இத்தனை அடி அடிக்கிறேன், சாவவே மாட்டேங்கிற. சாவடிக்குமா? அப்போ கை வலிக்கு ஆடி முடிச்சிருக்கேன் மக்களே. இதுக்காச்சும் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம செத்து பொழைச்சதுக்கு இப்படி 2 இது கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல. பை பை டாட்டா.